நாம அடிக்க போம்போது எதிரிக்கு கெட்ட நேரமா இருக்கணும். அப்படி இருந்தா இம்மீடியட்டா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அது கூட எதிரிகள் அவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டையில இருந்தார்கள் அப்படின்னா, கேட்கவே வேணாம் வெற்றியை நம்ம அனுபவிச்சிரலாம். ஆனா இந்த 2 சூழ்நிலைகளையும் இந்த 2 சூழ்நிலையை உருவாக்கி அந்த இடத்துல தனக்கான மைலேஜ எடுக்கறதுல அமெரிக்காவ யாராலயும் அடிச்சுக்க முடியாது. அந்த ஒரு இடத்துக்கு இந்தியாலாம் வரணும் அப்படின்னு சொல்லி, இப்ப இந்தியா பெரிய அளவுல படி எடுத்து வைக்குது. அதுக்கான தயார் நிலைகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் போய்க்கிட்டு இருந்தாலும், சூழ்நிலை இப்ப அதே மாரி அமையுது. பாகிஸ்தான பொறுத்தவரை என்னைக்குமே முதல்ல பார்த்த அந்த விதி வீக் தான். 2வது அப்படிங்கிறது அதாவது எப்பயுமே அந்த நாட்டுக்கு கெட்ட நேரம் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. இந்தியா யூஸ் பண்ணாம இருந்துச்சு. இப்ப அவர்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ரொம்ப வெறித்தனமா நடக்குது. இந்த நேரம் தான் இந்தியாவுக்கு ஒரு அழகான நேரம். ட்ரிகர் பண்ணாலும் சரி, அமெரிக்காவ தடுத்தாலும் சரி நமக்கு வெற்றி. இந்த விஷயத்த உள்ள இறங்கி ட்ரிகர் பண்ணாலும் நமக்கு பெரும் வெற்றிய அனுபவிச்சிடலாம். அதே சமயம் பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிற சண்டை அமெரிக்காவோட பார்வை பட்டுச்சு அப்படின்னா அமுங்கிரும். அந்த சண்டைய கண்ட்ரோல் பண்ணி தொலைச்சுருவாய்ங்க. இந்தியாவுக்கு எதிரா ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அத மட்டும் தடுத்துருச்சு இந்தியா அப்படின்னா, பாகிஸ்தான்ல யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய கலவரம். அதேபோல பங்களாதேஷ் பிரிஞ்சு வந்து ரொம்ப காலம் ஆச்சுல்ல. இன்னும் பல பிரிவுகள உருவாக்கலாம்ங்கிற பக்காவான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, இது எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது இம்ரான் கான் தான். ஆனா அந்த இம்ரான் கானுக்கு பின்னாடி கட்டாயம் ஒரு நாடு இருக்கும். அமெரிக்காவா இருக்கலாம், இல்ல வேற சில நாடுகளா இருக்கலாம். ஏன் அப்புட்ன்னா, ராணுவத்தை எதிர்த்து இவ்வளவு தூரம் வலுவா நிக்கக்கூடியது பாகிஸ்தான் வரலாற்றிலே யாருமே கிடையாது. யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான், அந்த நாட்டு ராணுவத்தை எதிர்க்கக்கூடிய வலிமை. கனவுலயும் கூட அவர்களுக்கு யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது, இம்ரான் கான் எதிர்த்தப்பயே யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கார்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த யாரோ இப்ப வரையும் யாருக்குமே தெரியாத புதிர் தான். நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அத தாண்டி பெரிய அளவு செய்திகளா கசிய விடல. சரி, வெளியில வரும்போது பார்த்துக்கலாம். அந்த நல்ல உள்ளம் யாரு அப்படின்னு. இப்ப இம்ரான் கானோட பலம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. வெளியில இருந்தாலும் கூடுது, உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூடுது. வெளியில இருந்தாலும் அவரோட ஆக்டிவிட்டி, அரசியல் சார்ந்த ஆக்டிவிட்டிய நசுக்க முடியல. உள்ள தூக்கி வச்சாலும் நசுக்க முடியல. அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கு. இம்ரான் கான தூக்கி உள்ள வச்சா கட்சி அழிஞ்சிரும்னு நெனச்சார்கள், அழியல. சரி கட்சியில உள்ள அம்புட்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சு கட்சியையும் கிளச்சு விட்டுருவோம்னு செஞ்சார்கள். அப்பயும் இம்ரான் கானோட செல்வாக்கு ஒளிஞ்ச பாடே கிடையாது. தனித்தனியா, நான் இம்ரான் கான் ஆள்பா ஓட்டு போடு" அப்படின்னு சொல்லியே ஜெயிச்சு பெரிய அளவுல ஆட்கள் கூடிட்டார்கள் பார்லிமென்ட்டுக்குள்ள. சரி இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒருவேள கொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கொன்னு பெரும் கலவரம் வெடிச்சு, யாரோ ஒருத்தன் நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துட்டானா அப்படிங்கிற பயத்துல இம்ரான் கான தொடாம இருக்கார்கள். சரி இம்ரான் கான் செல்வாக்க குறைச்சிருவோம் அப்படிங்கிறக்காக, இம்ரான் கானுக்கும் பொண்டாட்டிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து பொதுவெளியில போட்டார்கள். ஆனா அதுவுமே உருப்படவே இல்ல. ஒரு நாளைக்கு மேல அந்த செய்திய பாகிஸ்தான் மக்கள் கடந்து போக ஆரம்பிச்சிட்டார்கள். இம்ரான் கானுக்கு அதனால எந்த ஒரு நெகட்டிவ் இமேஜும் மாறல. சரி சிறைச்சாலையில அந்த ஆள் இருக்கிறது, துணி துவைக்கிறது, சோறு திங்கிறது, இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டார்கள். அப்பயுமே பருப்பு வேகல. அந்த நேரம் தான் இறங்கி ராணுவம் வந்துச்சு. ஆனா ராணுவம் இறங்கி வந்ததே இம்ரான் கானுக்கு மிகப்பெரிய வெற்றி. இம்ரான் கானுக்குன்னு தாண்டி பாகிஸ்தான் வரலாற்றிலே ராணுவத்தை எதிர்த்து ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான் அப்படின்னாலே அதே முதல் வெற்றி. அந்த வெற்றியோட அடுத்த வெற்றியா ராணுவம் மன்னிப்பு கேட்டா நான் விட்டுர்றேன் இம்ரான் கான அப்படின்னு சொன்னது அடுத்த பெரும் வெற்றி இம்ரான் கானுக்கு. இம்ரான் கான் இவ்வளவு சேட்டைகளையும் தாங்கியாச்சு. யாரோ ஒரு ஆள் பின்னாடி இல்லாம இருக்கவே முடியாது. அதுபோக இவ்வளவு சேட்டைகளையும் தாண்டி கிரவுண்ட்ல மக்கள் செல்வாக்கு பூஸ்ட் அப் ஆயிக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி, இந்த மாரி ஒரு சூழ்நிலைய விட்டுக் குடுக்கவே மாட்டார்கள். ஏன்னா, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமையறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒரு அரசியல்வாதிக்கு. அது அமைஞ்சு இம்ரான் கான் விடுவாரா? மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ட்டாரு. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா, நீ உள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சொல்லி மிரட்டுறக்குள்ளயுமே இம்ரான் கானோட ஆட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணிய பாகிஸ்தானுக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிட்டார்கள். அந்த பேரணி அப்படிங்கிறது ஒரு பொதுவாவே பாகிஸ்தான் அரசியல்ல பேரணிகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, இம்ரான் கானோட சித்தப்பா பையன், இல்ல அங்க உள்ள மத குருமார்கள், அவர்களோட சித்தப்பா பசங்க அப்படின்னு யாருனாலும் சரி, ஒரு பெரும் கூட்டத்த ரொம்ப சுலபமா அங்க காட்டிருவார்கள். ஒவ்வொருத்தர் பின்னாடியும் அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எடுத்துக்கலாம்.
ஆனா, இந்த பேரணியில நேரடியா ராணுவத்துக்கு மிகப்பெரிய மிரட்டல். எச்சரிக்கைலாம் இல்ல, மிரட்டல். 15 நாள் தான் இம்ரான் கான விட்றணும் அப்படின்னு ஒரு பெரும் மிரட்டல். ராணுவத்த பார்த்து, அதே சமயம் ராணுவத்த மட்டும் குறிவைக்கல. அதாவது என்டயர் ராணுவத்தையும் குறிவைக்காம, இம்ரான் கானோட ஆட்கள் ராணுவத்துல இருக்கார்கள். எங்க இருக்கார்கள் அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள்ல இருந்து கடைசி கீழ்நிலையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வரையும் பெரும்பாலும் 3/4% இம்ரான் கான் ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுது. ஏறக்குறைய உண்மையாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் தகவல்கள் வெளியில வருது. அப்படி இருக்கும்போது ராணுவத்த தெளிவா பிரிக்கிறார். பாகிஸ்தான் ராணுவத்துல லட்சக்கணக்கான பாகிஸ்தான் மக்கள் சேர்ந்து பணியாற்றி வீரமரணம் அடைஞ்சிருக்கார்கள். அதுல எங்க குடும்பம், எங்க கட்சி, எங்க ஆட்கள் இப்படின்னு ஒரு பெரிய பட்டியல தூக்கி ராணுவத்த தூக்கி அவர் பக்கத்துல வச்சுட்டு, அதனால ராணுவத்துக்கும் எங்களுக்கும் எந்த காலத்துலயும் பிரச்சனையே கிடையாது. ராணுவத்துல உள்ள முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் சதி செய்றீங்க. பாகிஸ்தானோட கௌரவத்த கெடுக்குறீங்க. பாகிஸ்தானோட வளர்ச்சிய தடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்டையரா தூக்கி ராணுவ தளபதிய தனியா வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இம்ரான் கான் கட்சி ஆட்கள். இது ஒரு பெரும் விஷயம் தான். காரணம், நேரடியா தளபதிய தாக்குறது, அதுவும் தளபதிய ராணுவத்துல இருந்து அப்படி ஒதுக்கி வச்சு தாக்குறது. ராணுவத்த இவர்கள் கண்ட்ரோல்ல எடுக்கறக்கான ஒரு சூழ்நிலை தான் இது. எப்படி அப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அப்படியே ஒட்டுமொத்தமா ஹோல்டு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பின்னாடி உள்ள ஆட்களை கத்தி தீட்டுவார்கள். அதே மாரி இம்ரான் கானுக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா, இம்ரான் கானோட ஆட்கள் எல்லாருமே அரசு எந்திரத்துக்குள்ள இருக்கார்கள். இப்ப இவ்வளவு இந்த போராட்டத்த முன்னிருந்து நடத்துறது யாரு அப்படின்னா, ஒரு மாகாணத்தோட சிஎம் தான். அதனால அரசு பதவிகளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே ராணுவத்தை எதிர்க்கிறார்கள். ராணுவத்துக்குள்ளேயும் இவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப முன்னாள் ராணுவ தளபதி, முன்னாள் உளவுத்துறை தளபதி எல்லாரையும் தூக்கி வச்சாலும், அந்த யூனிட்ட கிளைக்கவா முடியும்? அந்த யூனிட்டே கிளைச்சு புதுசா ரீப்ளேஸ் பண்ணாலும், இங்க தான் 2ஆம் கட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரையும் இம்ரான் கானோட ஆட்களா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு அருமையான உதாரணம். இந்த என்டையர் ஈவென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ராணுவத்துக்கு இம்ரான் கானோட ஆட்கள் சவால் விட்டார்கள். ஆனா அந்த பேரணி ஆர்கனைஸ் பண்ணவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு தூக்குனாலும், தலைமை ஏற்று நடத்தின சிஎம் தொடவே இல்ல. ஏன் அப்படின்னா, பெரும் கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். ராணுவத்த தூக்கி போட்டு மிதிச்சா கூட, ராணுவம் கலவரம் வெடிச்சு நம்மள கொன்னே போட்டாங்கன்னா, அடிச்சு அட்மிட் பண்ணி நம்ம பொழச்சு வந்துரலாம். கொன்னு போட்டா எங்க போறது? அப்படிங்கிற மனநிலைக்கு பாகிஸ்தான் ராணுவம் போயிருச்சு. எந்த மனநிலைக்கு வேணாலும் போய்க்க. ஆட்சி அதிகாரத்த எங்ககிட்ட குடுத்துட்டு நீ வீட்டுக்கு போய்க்கங்கிற மனநிலைக்கு இம்ரான் கான் ஆட்களும் வந்துட்டார்கள். இந்த சண்டை அப்படிங்கிறது பெரிய அளவு மாகாணங்களா பிரியுது. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, பஞ்சாப் தான் அங்க அரசியல் தலைநகரம். அங்க உள்ள ஆட்களுக்கு தான் எல்லா வெயிட்டேஜும் கிடைக்கும். பஞ்சாப் மாகாணத்த தனியா பிரிச்சு வச்சுட்டு, சுத்தி உள்ள எல்லா மாகாணமும் கட்டிய தனியா தூக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திய தீட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்புட்ன்னா, ஸ்ரீலங்கால என்ன ஆச்சு? ராஜபக்சே அப்படிங்கிற ஒரு குடும்பம் சுரண்டுதுடா அப்படிங்கிற போராட்டம் பத்தி எரியவும், ஒண்ணுமே யாராலயும் செய்ய முடியாது. பங்களாதேஷ்ல என்ன ஆச்சு? அதாவது ஒரு காலத்துல சுதந்திரம் வாங்கினத வச்சுக்கிட்டு, இன்னமும் அந்த இட ஒதுக்கீட வச்சுட்டு இவனுங்க தான் என்ஜாய் பண்றாய்ங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா பக்கமும் இவனுங்க தான் இருக்காய்ங்க அப்படின்னு ரோட்டுக்கு வந்து கிளச்சு விட்டாய்ங்க. ஆனா இப்ப கலெக்டர் ஆபீஸ் எங்கடா அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. கலெக்டர் ஆபீஸ் எதுக்கு? நாட்டுல எல்லாரும் கலெக்டர் தான் அப்படிங்கிற மாரி திரிய ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு போராடுனாங்க, எதுக்கு கிளச்சாங்கன்னே தெரியல. ஆனா, அந்த பத்த வச்ச அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது, ஒரு கூட்டம் மட்டும் அரசாங்கத்துல உட்கார்ந்து அனுபவிக்குது அப்படிங்கிறது தான். அதே தான் இங்க பாகிஸ்தான்லயும் பத்த வச்சிருக்கு இம்ரான் கான் ஆட்கள். பஞ்சாப் மாகாணத்துல உள்ள ஒரு ஆட்கள் மட்டும் என்டையர் வளத்தையும் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. அது உண்மையும் கூட. அதனால ஈஸியா ட்ரிகர் ஆயி பத்திக்கும்ங்கிற பயத்துல ராணுவம் உட்கார்ந்திருக்கு. ஆனா ரொம்ப நாள் உட்கார முடியாது. ஏன்னா 15 நாள் தான் கெடு. சரி 15 நாள் இம்ரான் கான வெளில விட்டா, அது அதுக்கும் மேல சிக்கல். இம்ரான் கான முடிச்சாலும் ஆப்பு, வெளியில விட்டாலும் ஆப்பு அப்படிங்கிற இக்கட்டான நிலைமையில பாகிஸ்தான் ராணுவம் நிக்குது. ராஜதந்திரத்தோட உச்சத்துல நின்னு யோசிச்சா கூட தப்பிக்கிறது கஷ்டம். ஆனா இங்க ராஜதந்திரமே தெரியாத பயலுக பாகிஸ்தான் ராணுவம். அப்ப வாய்ப்பே இல்ல. சூழ்நிலைகள தடுக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம முதல்ல பார்த்த மாரி அமெரிக்கா தான். வெட்டித்தனமா அண்ணன் அமெரிக்கா மட்டும் தலையிட்டு இந்த பஞ்சாயத்த முடிச்சு வைக்கல அப்படின்னா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ தொடர்ந்து பாகிஸ்தானும் வந்துரும். பாகிஸ்தான் மீள்றக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு இல்ல. 5ஆ உடையுது பாகிஸ்தான்.
பங்களாதேஷ பிரிச்சு குடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதோட வெர்ஷன் 2வ சீக்கிரத்திலே ரிலீஸ் பண்ண நம்மளும் தயாராகிட்டோம். டெல்லியும் ஆட்டத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வேகமா பரவுது. ஏதோ ஒண்ணு பாகிஸ்தான் அழிஞ்சா சரிதான்.